கிருஷ்ணகிரி அருகே தனியார் பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட சிவராமன் உயிரிழந்தார். கந்திக்குப்பம் தனியார் பள்ளியில் போலி தேசிய மாணவர் படை முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி சிவராமன் கைது செய்யப்பட்டார். அவர் மீது பாலியல் தொடர்பான 2 வழக்குகளும், வழக்குரைஞர் என்று கூறிக்கொண்டு விவசாயியிடம் 36 லட்சம் ரூபாய் மோசடி செய்தது தொடர்பான வழக்கும் பதியப்பட்டுள்ளது. இந்நிலையில் எலி மருந்து சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்ற சிவராமன் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இன்று காலை 5:30 மணியளவில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர். கடந்த 19ஆம் தேதி கைது செய்யப்பட்ட சிவராமன் தப்பியோட முயன்றபோது தடுமாறி விழுந்து காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும், இதற்கு சிகிச்சை அளிப்பதற்காக அவர் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அப்போது மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையின் போது கைது செய்யப்படுவோம் என்ற அச்சத்தில் 2 நாட்களுக்கு முன்பே எலிமருந்து சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றது தெரியவந்ததாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிவராமன் நேற்று முன்னாள் மாற்றப்பட்ட நிலையில் இன்று காலை அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனிடையே சிவராமனின் தந்தை அசோக்குமார் நேற்றிரவு காவேரிப்பட்டினத்திலிருந்து திம்மாபுரம் பகுதியில் உள்ள தனது வீட்டுக்கு இருசக்கர ஊர்தியில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாரா வகையில் கீழே விழுந்து உயிரிழந்தார். மது போதையில் அவர் இருசக்கர ஊர்தியை ஓட்டி சென்றதால் விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.